பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், மெடிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், இன்சூரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் 1 2 டைம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன், எய்ம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். பட் இதில் போகல. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் கிளியர் பண்ணியிருக்கேன்றதை நான் இங்கே பெருமையாக சொல்ல வரல. அதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை நான் அடைஞ்சிருக்கேன். நான் பாஸ் பண்ணது ஒரு 10 எக்ஸாம்னா நான் ஃபெயில் ஆனது ஒரு 100 எக்ஸாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ரீசன், நம்ம ஏன் ஃபெயில் ஆகிறோம், நம்ம ஏன் இதை வந்து மார்க் வாங்க முடியல, நம்ம என்னால் ஏன் இதை பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறப்ப வருஷம் கழிச்சு தோணுன ஒரு ஐடியா தான். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும், ஷார்ட் டைமில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆஸ்பிரன்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஆஸ்பிரன்ஸ் கேட்குற கேள்வி, நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன். நான் கடந்து வந்த பாதை எப்படி படிக்கணும் அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம். இப்போ குரூப் 4க்கு படிக்க போகிறோம், இல்லை குரூப் 2 படிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குரூப் 2க்கான சிலபஸ் பாருங்கள். அந்த சிலபஸில் என்ன இருக்குது, என்னென்ன டாபிக்லாம் இருக்குது, என்னென்ன ஹெட்டிங் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த டாபிக் வைஸ் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து 10 சப்ஜெக்ட் இருக்கும். நான் சில காலம் செஞ்ச தப்பு என்னென்னா, ஒரு வாரம் இல்லை 10 நாள் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துனா அந்த புக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த புக்கு நான் படிப்பேன். இப்படி படிக்கிறப்ப என்ன ஆகுனா, கிட்டத்தட்ட ஒரு சில புக்கெலாம் படிக்கிறதுக்கு 20 நாள் 25 நாள் ஆகிடும். அந்த புக்கு படித்து முடிச்சுட்டு அடுத்து வேறு புக் படிப்பேன். ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் படிப்பேன். எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு அடுத்து 1 மாதம் ஆகிடும். 1 மாதம் ஆனதுக்கப்புறம் திருப்பி வேறு சப்ஜெக்ட் படிப்பேன், பாலிட்டி படிப்பேன். அது 1 மாதம் ஆகிடும். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு திருப்பி மறுபடியும் நான் முதல்ல படித்த அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கிறப்போ மொதல் பேஜில் நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், நான் தான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். ஆனால் இது எனக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். நான் நிறைய தடவை அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன், ஃபுல்லாக படிச்சுட்டேன், எல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் நான் திரும்பவும் முதல்லேருந்து படிக்கிற மாதிரியே தெரியுது, எனக்கு படித்த மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஓகே, மறதி அப்படின்றது மனிதனுக்கு இயல்பு. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் 100% இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது நாளைக்கு 75% மாறும், அடுத்து நான் 50% மாறும், 1 மாதம் கழிச்சு 10% தான் ஞாபகம் இருக்கும், இது 90% மறந்துடும். அப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு பல வருஷம் கழிச்சு தோணுன ஒரு ஐடியா தான் இது. ஒரு சப்ஜெக்டை 3/4 மணி நேரத்துக்கு மேலே படிக்காதீங்க. நம்ம ஸ்கூலில் பீரியட்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட். 40 நிமிஷம் இல்லை 45 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பீரியட் இருக்காது. அது நேச்சுரலாகவே நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம படிக்கிறதும். தமிழ் 40 நிமிஷம் படிங்க, அடுத்து 20 நிமிஷம் ஃப்ரீயாக இருங்க, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை செய்யுங்க. அடுத்து 20 நிமிஷம் இல்லை, அடுத்து 1 ஹவர் கூட படிங்க. திருப்பி ஒரு 1 ஹவர் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் படிங்க, வேறு சப்ஜெக்ட் படிங்க, சயின்ஸ் படிங்க. திருப்பி ஒரு 40 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ், எவ்வளோ நேரம் உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆகுமோ, அடுத்து எப்போ உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் ஜாலியாக இருங்க, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மைண்டுக்கு வந்து நீங்கள் வந்து பேர்டன் கொடுக்க வேணாம். அதுக்கடுத்து திருப்பி வேறு சப்ஜெக்ட் படிங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் கேப் விடுங்க, அதுக்கடுத்து வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம், ஆப்டிடியூட் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும். 5×20 ஒரு 200 நிமிஷம். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும். ரொம்ப நீங்கள் வந்து மெனக்கட்டு எல்லாமே படிக்கணும். 24 ஹவர்ஸில் வந்து நான் வந்து 10 ஹவர்ஸ் படித்தேன், ஒரே சப்ஜெக்ட் படித்தேன், என்னை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி படிக்கிறது என்றைக்குமே ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்காது. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிப்பீட் பண்ணணும், திரும்ப ரிவிஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் டெய்லியும் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சிங்கன்னா, இன்றைக்கும் நான் ஹிஸ்ட்ரி படிப்பேன், நாளைக்கும் நான் ஹிஸ்ட்ரி படிப்பேன், அதுக்கு அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி படிப்பேன், அதுக்கு அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி படிப்பேன். டெய்லி ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப, டெய்லி எல்லா சப்ஜெக்ட்டும் இந்த மாதிரி படிக்கிறப்ப அந்த சப்ஜெக்டில் டச் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏதோ ஒரு டவுட் வரும், பின்னாடி படிக்கிறப்ப முன்னாடி திரும்பி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப டெய்லி அந்த சப்ஜெக்ட் டச் இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஒரு 6 மாதம், மினிமம் 6 மாதம் இந்த மாதிரி டெய்லி டச் இருந்தாவே அதுக்கப்புறம் அது ஒரு கட்டத்தில் நமக்கு என்றைக்குமே மறக்காது. அது லைஃப் லாங் நம்ம ஞாபகத்தில், அட்லீஸ்ட் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு 60% இல்லை 70% எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 30% இல்லை 40% தான் நமக்கு மறக்கும். அது நாங்கள் எப்போவுமே நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப அதுவும் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி படிக்கணும். நீங்கள் படிக்கிறப்ப டெய்லியுமே கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எவ்வளோ சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கம்மியான டைம் எடுத்துங்க. 40 மினிட்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் படிக்காதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், போர் அடிக்காது. என்னடா அப்படி படிச்சுட்டே இருக்குமே அப்படின்ற ஒரு இதுவும் வராது. ஸோ ஃப்ரீயாக படிக்கணும், ஜாலியாக படிக்கணும், ஆனால் தொடர்ந்து படிக்கணும், தொடர்ந்து ஜாலியாகவும் இருக்கணும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா அந்த மறதின்றது வரவே வராது. எக்ஸாமில் எப்போ நம்ம கேள்வி கேட்டாலும், எப்போ நம்ம எக்ஸாம் எழுதினாலும் நல்ல மார்க் வாங்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸில் படிக்கிறாங்க. ஒரு இளைஞர் ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே ஒரு மைண்டில் ஏறுறது அரை மணி நேரம் தான் ஏறும். மீதி 2.5 மணி நேரம் ஏதோ ஒரு திங்கிங் இருக்கும். எதையோ நினச்சி படிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்லி புக்கு கண்ணு வந்து புக்கை பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் வேறு எதுவும் மைண்ட் இருக்கும். 3 மணி நேரம் உட்காந்து என்ன பிரயோஜனம், வேஸ்ட்டு. இதே 40 நிமிஷம் ஒருத்தர் உட்காந்து வெறும் 4 பேஜ் தான் படித்தா அந்த 4 பேஜில் இருக்கிறது மைண்டில் இருக்கும். திருப்பி அடுத்த நாள் வேறு அதே சப்ஜெக்டை படிக்கிறப்ப அடுத்த 4 பேஜ் படிக்கிறப்ப அட்லீஸ்ட் முன்னாடி இருக்க 4 பேஜ் திருப்பி பார்ப்பாங்க, டவுட் வரும், ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து
ஈக்குவல் டைம் கொடுத்து ஜாலியாக ரிலாக்ஸாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த சப்ஜெக்டில் மறக்காமல் எந்த கேள்வி கேட்டாலும் மேக்ஸிமம் மார்க் வாங்க முடியும். இதுதான் வித்தியாசம். நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். நான் பண்ண தப்பு இதுதான். நானும் முதல்ல சில வருஷங்கள் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணேன். நான் வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், மெடிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், இன்சூரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கேன், குரூப் 1 2 டைம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது என்னோட அனுபவம் தான், சஜஷன் தான். நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் திறமை இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. பட் ஆனால் இது பேசிக்கான விஷயம். மறதி இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணணும், திரும்ப திரும்ப பண்ணணும்னாவே அந்த மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். நான் ஒரு மாதம் ஃபுல்லாக இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு திருப்பி நான் 6 மாதம் கழிச்சு அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதால எந்த யூஸுமே கிடையாது. நம்மளுக்கு திரும்பவும் மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மறதியை வந்து போக்குறதுக்கான ஒரு சரியான முறை இது இல்லை. எக்ஸாமில் நம்ம மறதி இல்லாமல் பாயிண்ட்ஸை கொண்டு வரணும். மெமரி மெயின்ஸ்க்கும் அதே மாதிரி தான், மெமரி பாயிண்ட்ஸ் நம்ம நிறைய எழுதணும். அப்ஜெக்டிவ் டைப் ப்ரிலிம்ஸ்க்கும் அதே மாதிரி தான், நிறைய கீ பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மைண்டில் நிறுத்தணும், கன்ஃபியூஷன் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஷார்ட் டைமில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். வெறும் 6 மாதம் நீங்கள் படித்தா கூட போதும், ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி. பேங்க் ஐபிபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், அதை சொல்ல மறந்து. ஸோ அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன், எய்ம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், பட் இதில் போகல. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் கிளியர் பண்ணியிருக்கேன்றதை நான் இங்கே பெருமையாக சொல்ல வரல. அதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை நான் அடைஞ்சிருக்கேன். நான் பாஸ் பண்ணது ஒரு 10 எக்ஸாம்னா நான் ஃபெயில் ஆனது ஒரு 100 எக்ஸாம் இருக்கும். என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அவ்வளோ எக்ஸாம் நான் கண்டிப்பாக நான் வந்து ஃபெயில் ஆகிருப்பேன். அதெல்லாம் என்ன ரீசன், நம்ம ஏன் ஃபெயில் ஆகிறோம், நம்ம ஏன் இதை வந்து மார்க் வாங்க முடியல, நம்ம என் மேலே ஏன் இதை பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறப்ப நான் செஞ்ச தவறுகள் இது. நீங்கள் இந்த தப்பு செய்யாதீங்க. நீங்கள் இந்த தப்பு செய்யாமல் இதை பண்ணிங்கன்னா நல்ல மார்க் வரும். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் எவ்வளோ படித்தாலும் நம்மளோட அந்த படித்த அதை வந்து டெஸ்ட் பண்ணாமல் நம்மளோட அந்த மெமரி பவரையும் நம்மளோட ஸ்கில்லையும் டெவலப் பண்ணவே முடியாது. அதனால் எப்படி படித்தாலும், மெயின்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதினா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு டெஸ்ட், ஒரு சென்டரில் போய் நீங்கள் ஒரு 100 பேர் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த 100 பேரில் நம்ம எத்தனாவது ஆளாக இருக்கும், நம்ம 30வது ஆளாக வருமா, 3வது ஆளாக வருமா, இல்லை 90வது ஆளாக இருக்குமா அப்படின்றத பாருங்கள். அந்த இடத்துக்குள்ள நம்ம முன்னாடி வர ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இவ்வளோ லெவலில் தான் நம்ம படிக்கிறோம், இப்போ இன்னும் நம்ம படிக்கணும், நம்மளோட இவ்வளோ பேர் படிக்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டிகள் நிறைந்தது. நம்ம சுற்றி இருக்க சமூகம் சில நேரங்களில் பொறாமைகள் இருந்ததாகவும் இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி அம்புகள் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன எவ்வளோ நேரமா நீ படிச்சுட்டு இருக்க, என்ன தண்ணியெல்லாம் படிச்சு கிழிக்க போற, என்ன தண்ணியெல்லாம் படிச்சு இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி அம்பு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அது ஒவ்வொன்றுத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த தொலைத்த அம்புகள் நம்ம மேலே இருக்க அந்த காயத்தை பார்த்து நம்மளே ஒரு கட்டத்தில் என்னடா இது நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரியான நீங்கள் ஒரு கட்டாயத்துக்கு பின்னாடி போயிடுவீங்க. அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. அம்பு விடுற மாதிரி இருந்தால் விலைக்கு போயிடுங்க. அவங்கள கண்டுக்காதீங்க. முதல்ல நீங்கள் தள்ளி நில்லுங்க, விலைக்கு போங்க. அதையும் தாண்டி சில அம்புகள் நம்ம மேலே போட தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் நினைச்ச பாதையை கடந்து போய்கிட்டே இருங்க. நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு, உங்களை அதாவது வந்து குறைய சொல்லி காமிக்கிறவங்களுக்கு, உங்களை முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வந்து நம்மளால முடியாது அப்படின்ற எண்ணத்தை தோற்றுவிக்கிறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காமிக்கணும்னா அவங்க சொல்றதை கேட்காதீங்க. தயவுசெய்து உங்களோட பாதையை நோக்கி நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. நிச்சயமா அந்த அவங்க எல்லாமே ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் புகழ்வாங்க. ஆனால் அந்த புகழ்ச்சிக்கும் நீங்கள் மயங்கிடாதீங்க. அது நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக சும்மா புகழ்வாங்க. புகழ்ச்சிக்கும் நீங்கள் மயங்க தேவையில்லை. அதே மாதிரி உங்களை வந்து இகழ்ச்சி பண்ணாலும், உன்னால் முடியாதுன்னு நிகழ்ந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்க. முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அவங்களுக்கு வந்து தயவு செய்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு தான் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருப்போமே தவிர நம்மளோட நோக்கம் இதை தாண்டி போக மாட்டோம். எக்ஸாம் படிக்கிற அந்த ஆஸ்பிரன்ஸ்லாம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸாம் படிச்சதுக்கப்புறம் வேலை வாங்குறது தான் உங்களோட நோக்கம் கிடையாது. வேலை வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பப்ளிக் கிட்ட இருந்து, சுப்பீரியர் ஆஃபீஸர் இருந்து, வெளியே எல்லாருக்கிட்ட இருந்து நீங்கள் இந்த மாதிரியான தாக்குதல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ இந்த மனநிலையை நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். வேலை வாங்குறது தான் உங்கள் எய்ம் கிடையாது. வேலை வாங்குறது தொடக்கம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு பப்ளிக் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சொசைட்டிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, பப்ளிக் ஹெல்ப் பண்ணுறீங்க, அதில் தான் இருக்குது. ஒரு 25 வயசில் நீங்கள் வேலை வாங்கினா அடுத்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அந்த பீரியட் தான் ரியல் சேலஞ்சிங் பீரியட். அதுதான் உங்களுக்கு. ஸோ வேலை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் உங்களோட எய்மாக இருக்கணும். 58 வயசு 60 வயசு வரைக்கும் உங்களோட எய்ம் அச்சீவ் ஆகக்கூடாது. அந்த மாதிரியான எய்ம் வைக்கணும். நீங்கள் வேலை வாங்குறது மட்டும் எய்மாக இருந்ததுன்னா அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம், வேலை வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிடும். இந்த சொசைட்டிக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். அது உங்கள் எய்மாக இருக்கக்கூடாது. உங்கள் எய்மே வேறையாக இருக்கணும். இன்னும் அதிகமாக இருக்கணும். 60 வயசு 70 வயசு இந்த நேரத்தில் தான், இந்த காலகட்டத்தில் தான் உங்களோட எய்ம் அச்சீவ் ஆகிற மாதிரியான ஒரு எய்மை நீங்கள் வைக்கணும். வேலை வாங்குறது நான் ஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நான் டெப்டி கலெக்டர் ஆகணும், நான் டிஎஸ்பி ஆகணும், நான் ஏசி ஆகணும், இதுவாக இருக்கக்கூடாது. அது ஆனதுக்கப்புறம் தான் ரியல் சேலஞ்சிங்கே இருக்குது. லைஃப் அது இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் டைம் கோல் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சாதிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய அந்த சமூகத்துக்கு நிறைய நல்லது செஞ்சவங்கலாம் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப அவமானப்பட்டவங்க, அசிங்கப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இவங்க தான் நிறைய தடைகளை தாண்டி தடைகளை வந்து தகர்த்து வந்தவங்க தான் வந்து
இந்த சொசைட்டிக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தடைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் நீங்கள் பட்டிங்கன்னா சந்தோஷப்படுங்க. அது எல்லாமே நமக்கு கடவுள் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து மேம்படுத்துறதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக அதையெல்லாம் எதிர்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே சாதிச்சு இந்த பிறப்புக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தமான பிறப்பாக நீங்கள்லாம் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு டாக்டர் ஏபிஜே இலவச மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.